உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன நானு 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் பிடிக்காது. எனக்கு டில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்காத. அண்ணே நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்றது இல்லையே. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேனே, நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற பாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா வராது வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீ அப்பாயிண்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க் போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா? சரி எத்தனை மார்க்? 100க்கு 100. 100+100. ஓ லேடி டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க தான இருக்கு. எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரகத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமே அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு, மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்திருக்கேன். அம்சமா இருக்குங்க. கட். மத்த அம்சத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்க. இருடா. யாரா நீ? நான் தான் அருள்சாமி. டிச்சே போடா. போலாமா? போங்க. நீ வேணா போடா. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. அஜோ 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 அஜோ. பாத்தி கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சி தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சி தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சி தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. இது பாரு கோபாலகிருஷ்ணா, நான் சொன்னதை கரெக்டா செய்யணும். ஓகே மம்மி, அசத்துறேன். போ அப்பா போறாரு. அண்ணாமலை வழக்கமா குடுக்கிற கிங்ஸ் ஃபில்டர் கொடு. தரேண்ணா. இந்தாங்கண்ணா. மேட்சஸ் கொடுப்பா. ஓகே. டேய் நில்றா. வாடா இப்படி. திரும்பு. டேய் என்னடா இது ஏன் கேரியர் மாதிரி இருக்கு? எங்க வீட்டு கேரியர். எங்க தாத்தாக்கு டிபன் எடுத்துட்டு போறேன். ஓஹோ அப்படியா? கொஞ்சம் இரு. அண்ணாமலை 2 சாக்லேட் கொடு. எங்க அம்மா கண்டாலி கிட்டல எதுவும் வாங்க கூடாது சொல்லிருக்காங்க. டேய் நான் உன் அப்பாடா. இதே சின்ன மாமி முன்னாடி சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். ஏய் கிச்சி. டேய் மம்மிட்ட சொல்லிடாதீங்க. Thank you. ஏய் அழாத விடு, சாப்பாட்டுக்கு நேரமாச்சு. வா. பசிக்கல. வாடா. டேய்
என்ன அவன் மூக்க உறிஞ்சிரான், சளிகை பிடிச்சிருச்சா? பாவன லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா? பல ஜோடியில சேர்த்து வச்சேன், இவன் ஜோடியோட சேர முடியல. என்ன அவன் பேச மாட்டான், ஊமையா நீயே பேசிட்டு இருக்கிற? வடங்க. ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லன்னு சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயித்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா, உன் லவ்வே ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னு இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுன்னு, நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவான்னு. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது, உண்மை தெரிஞ்சு போய் அவ சப்பு நாலு அப்பா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா. டேய், இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது, அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கறது, இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போன போகட்டும், எத்தனை டிக்கெட் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு ஓட்ட ஓடசல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது, நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடை வளர்க்குறீங்க? டேய் படுவா, உனக்கு மட்டும் இல்ல, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ், டூ சைடு லவ், த்ரீ சைடு லவ். அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா செத்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா, மண்டையை சொரியாதீங்கடா. படுவா. ஹாய் சிவராமகிருஷ்ணன், இன்னைக்கு என்ன உங்க டிஃபன் கேரியர் ஸ்பெஷல் ஐட்டம்? இனிமே தான் கேரியர் ஓபன் பண்ணி பார்க்கணும். என்ன எல்லாரும் கேரியர் எடுத்து வந்தா நீ தட்டு எடுத்துட்டு வர? நான் பேச்சுலர்ல ஆள் கொஞ்சம் போடுங்க. அத வெளியில வாசல்ல நின்னு எடுத்துக்கலாமே. நீ உட்கார்றா. டேய் எம்டி, அடடடடட, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்கியா? வலிறான் பாரு, நிறுத்துறா. மாமி, என்ன கேரியர் பாத்துட்டே இருக்கீங்க? பிரிங்க. பிரிச்சுட்டே இருக்கேன். போடுங்க. அம்மாவாசை காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல, அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க. அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன், என்ன இந்த கேரியர் களை கட்டுது? சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக், அடரா, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா? அச்சச்சோ, என்ன நொச்சோ? இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே. மாமி, இந்த கிருத்திகை அம்மாவாசை எல்லாம் ஓரத்துல வச்சுக்க. இது பெரிய குளம், எல்லாத்தையும் கட்டு. ராமகிருஷ்ணன் போடு. பிரதர், எனக்கு சின்ன டவுட். இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போகணும்னு என் பொண்டாட்டி சொன்னா, அதை மறந்துட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாலோ? விடுங்க பிரதர், வீட்டுல அவங்க மறந்தாதான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும். எனக்கும் வாச்சிருக்காளே ஒரு பொண்டாட்டி, தயிர் சாதம் பச்சை மிளகா, தயிர் சாதம் பச்சை மிளகா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர். என்ன? பச்சை மிளகாய்க்கு பதிலா பச்சை வெங்காயத்தை வச்சிருவா. இருக்கட்டும், அவளையே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்ல பிவி, நீ எதுக்கு மண்டை ஆட்டுறேனே புரியல. மூஞ்சி தெரிஞ்சதுனால ஒரு ரியாக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரதர், அவர் பேசிட்டே இருப்பாரு, நீ போடுப்பா. சரிடாங்க. டாபர்மேன் கொலைக்குது, போடுங்க. சிவராமகிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் போட பாரு. பிச்சைக்காரன் தட்டேந்திரம் பாரு. யாரு? நான் பிச்சைக்காரனா? நான் அந்த கம்பெனி எம்டி. நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிறியாடா? கரெக்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டையே பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? ஓ சொந்த காசுல ஒரு நாளாவது 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிடுறா? பிரதர், நம்ம எம்டி. என்னையா எம்டி இவன்? லண்டன் கேம்பிரிட்ஜில் படிச்சானா, யூனிவர்சிட்டியில் படிச்சானா? கொட்டாம்பட்டி திண்ணப்பள்ளி கொடுத்த கணக்கு தப்பா போட்டு வாஜா எடுத்து செருப்படி வாங்குவா. ஊட்டிக்கு டூர் போனப்ப குறுக்கா தூக்கிட்டு இருக்கும்போது கோட்டை தேடிட்டு ஓடியாண்டான். இவனுக்கெல்லாம் ஒரு பாத்திமா, பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிற. உன் டிஃபன் பாக்ஸாவது ஓபன் பண்ணி காட்டு. நீங்களே திறந்து பாருங்க. ஓ, அதையும் நான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா? என்னாச்சு? என்ன இது? அதே பச்சை மிளகா, அதே தயிர் சாதம். என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாவும் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது? அதாங்க. என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு? ஐயோ வேணாங்க. அத மட்டும் காட்ட மாட்டேங்கறியே. நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மடி, காயத்ரி, இந்த இதுல பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வச்சிருக்கேன். இந்த 10 ரூபாய ஐயருக்கு தட்சணையா வச்சுட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு வா. பாரு. ஐயோ மாமாங்க. என்ன ரெடின்னு பாட்டிலே சொல்றியோ? விடுங்க. சரி சரி, போய் மோங்க ஆயிட்டு வாங்க, கோயில் போயிட்டு வரலாம். மோகம் கழுவுறதா? குளிச்சிட்டே வர எண்ணி சாப்பிட்டுருக்கேன்ல. ஆமா, நீ கிருத்திகாச்சே, எப்படி மட்டன் சிக்கன் அனுப்பிச்சே? சூப்பரா இருந்துச்சு. போ இருங்க. மட்டன் சிக்கனா?
என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, கிண்ணத்துல இருந்த முட்டை பொரியல் நல்லா இருக்குன்னு கணேஷ் அப்படியே முழுகிட்டாரு. முட்டை பொரியலா? என் எம்டிக்கு மீன்னாவே பிடிக்காது. நீ வச்ச ஃபிஷ் ஃப்ரையை டேஸ்ட் பண்ணிட்டு 5-6 துண்டுல சாப்பிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரையா? அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு, மட்டன் குழம்பு ஊத்தி சப்ப குட்டியில சாப்பிட்டாரு. நீ பாத்துருந்து அசந்திருப்ப. மொத்தத்துல சிக்கன் 65 A1. அப்பா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன என்ன கிருத்திகா அதுமா இப்படி பேசுறது? முருகா முருகா, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்காக. உருளைக்கிழங்கு குருமா, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃபிளவர் பக்கோடா, கத்திரிக்காய் ஃப்ரை, இதெல்லாம் தானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு மட்டன் சிக்கன் குழப்புறீங்களே. இல்ல காயத்ரி, நீ தான் டிஃபன் கேரியர்ல. நான் பண்ணி கொடுக்கல. பண்ணல? ஆஹா. அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஐயா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இந்த மொழி முழிக்கிறான். காயத்ரி, கொஞ்ச நேரத்துல உன்னை ஏமாத்தின பத்தியா? நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான். ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஃப்ரை அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் பகோடா நினைச்சு நீ அனுப்பிச்ச காலிஃபிளவர் பகோடா. போதும் நிறுத்துங்க. இதுதான் இப்படி குழப்பி குழப்பி சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. என்னமோ ஏதோ ஷாக் ஆயிட்டேன். சரி போய் குளிச்சிட்டு வாங்க. நீ வா குளிக்கலாம். நான் குளிக்கிறேன். நீ வந்தாதான் குளிப்பேன். வா நீ. ஹலோ ஃப்ரெண்ட். ஏய் என்னடா? எங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துச்சுல, அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. மம்மி திட்டுவாங்க, சீக்கிரம் கொடுங்க. ப்ளீஸ் காயத்ரி, அந்த பையன் சொல்றது நீ நம்பாத. நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவ கொடுத்த சாப்பாடு தெரிஞ்சு தினமும் சாப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? காயத்ரி போதும் பேசாதீங்க. ஐயோ காயத்ரி, நான் சொல்றது நம்பு காயத்ரி. நம்ப மாட்டேன். காயத்ரி காயத்ரி, நீ கிருத்திகை கோயிலுக்கு போணும் காயத்ரி. ஏமா இப்படி எல்லாம் பிரச்சனை வரதுனால கல்யாணமே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் தான் அப்பவே விட்டுட்டேனேப்பா. நீதான் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்ன. ஏன் தப்புதான். நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.